மகா சிவராத்திரி நடந்த உண்மையான கதை. வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம சேனல்ல நாம பார்க்க போகும் கதை சாதாரண கதை இல்லை. இது பக்தியையும் பரமாத்மாவையும் மனித வாழ்க்கையின் ரகசியத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு தெய்வீக இரவு பற்றிய கதை. அந்த இரவுதான் மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி எப்படி தோன்றியது? அந்த இரவில் உண்மையில் என்ன நடந்தது? ஏன் இந்த ஒரு இரவுக்கு இத்தனை சக்தி இருக்கிறது? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, கடைசி வரை பாருங்க. உங்களுக்கு இந்த திருவிழா பற்றிய பார்வையே மாறி போயிரும். மகா சிவராத்திரி என்றால் என்ன? முதலில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். மகா சிவராத்திரி என்பது சாதாரண அமாவாசை இரவு இல்ல. இது மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி என்று வரும் புனித இரவு. இந்த இரவு முழுக்க சிவா அவரை நினைத்து ஜாகரணம் இருந்து வழிபடுறதுதான் மகா சிவராத்திரி. ஆனா இந்த ஒரு இரவுக்கு பின்னாடி இருக்கும் கதைதான் ரொம்ப ஆழமானது. பகுதி 1, சமுத்திர மந்தனம், பாலாழி கிடைக்க கதை. இது ஆரம்பிக்குது தேவர்களும் அசுரர்களும் இடையிலான போரிலிருந்து. அந்த காலத்தில் தேவர்கள் பலவீனமாயிருந்தாங்க. அசுரர்கள் பலம் பெற்று அவர்களை வெல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போது அவர்கள் போய் விஷ்ணு அவர்களிடம் உதவி கேட்டாங்க. விஷ்ணு சொன்னார், பாலாழி கடலை கடைக்கணும், அதிலிருந்து அமிர்தம் வரும், அதை குடிச்சா உங்களுக்கு அமரத்துவம் கிடைக்கும். அதற்காக மந்திரமலை தண்டாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் பயன்படுத்தப்பட்டது. தேவர்களும் அசுவர்களும் சேர்ந்து கடலை கடைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கடலில் இருந்து முதலில் வந்தது அமிர்தம் இல்ல, அது ஹாலாகல விஷம். அந்த விஷம் உலகமே அழிக்கக்கூடிய அளவுக்கு கொடியது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து போயிட்டாங்க. யாராலும் அதை கையாள முடியல. அப்போ எல்லாரும் நினைத்த ஒரே பேரு, சிவபெருமான் மட்டும்தான் இதை காப்பாற்ற முடியும்னு. பகுதி 2, நீலகண்டன் உருவான தருணம். அந்த நேரம் சிவபெருமான் கைலாசத்தில் தியானத்தில் இருந்தார். தேவர்கள் எல்லாரும் போய் கெஞ்சினாங்க, பிரபு, இந்த விஷம் உலகத்தையே அழிச்சிடும், தயவு செய்து காப்பாத்துங்க. சிவன் என்ன பண்ணினார் தெரியுமா? அவர் அந்த விஷத்தை முழுசா குடிச்சார். ஆனா அதை வயிற்றுப்புள்ள போக விடல, தன் கழுத்திலேயே தடுத்து வைத்தார். அந்த விஷத்தின் காரணமாக அவருடைய கழுத்து நீல நிறமாக மாறிச்சு. அதனாலதான் அவர் நீலகண்டன் ஆனார். அந்த இரவு, அந்த விஷத்தை தாங்கி உலகத்தை காப்பாற்றிய இரவுதான் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. பகுதி 3, லிங்கோத்பவம், அடியும் முடியும் இல்லாத அக்னி தூண். இன்னொரு முக்கியமான கதை இருக்கு. ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் யார் பெரியவன் என்று வாதம் போட்டாங்க. அந்த நேரம் திடீரென்று ஒரு பெரும் அக்னி தூண் தோன்றுச்சு. அது எங்கிருந்து ஆரம்பிச்சது, எங்க முடிஞ்சது யாருக்கும் தெரியல. விஷ்ணு அந்த தூணின் அடியை தேடி வராகமாக கீழே போனார். பிரம்மா அன்னமாக மேலே பறந்தார். ஆனா யாராலும் அந்த தூணின் ஆரம்பத்தையோ முடிவையோ கண்டுபிடிக்க முடியல. அந்த அக்னி தூண் தான் சிவபெருமான், அவர்தான் பரம்பொருள். இந்த நிகழ்வு நடந்த இரவு மகா சிவராத்திரி இரவு. அதனாலதான் அந்த இரவு லிங்கோத்பவ நேரத்தில் கோயில்களில் அர்ச்சனை நடக்குது. வேட்டைக்காரன் கதை, சிவராத்திரி நோன்பின் மகிமை. இன்னொரு உண்மை சம்பவம். ஒரு வேட்டைக்காரன், அவன் சிவபக்தன் கூட இல்ல. ஒரு நாள் காடு போயிருந்தான். இரவு ஆனது. விலங்குகள் வருமோன்னு பயந்து ஒரு மரம் மேலே ஏறினான். அந்த மரம் என்ன மரம் தெரியுமா? பில்வ மரம். அவன் தூங்காமல் இரவு முழுக்க விழித்திருந்தான். தன்னால தெரியாம பில்வ இலைகளை கீழே போட்டான். அந்த மரத்தடியில் இருந்தது ஒரு சிவலிங்கம். அவன் செய்த அந்த அறியாமையான வழிபாடு, ஜாகரணம் பிளஸ் பில்வ இலை அர்ப்பணம், சிவராத்திரி இரவில நடந்தது. அடுத்த நாள் அவன் வாழ்க்கை முழுக்க மாறி போச்சு. இறந்த பிறகு மோட்சம் கிடைச்சது. இதுல என்ன அர்த்தம்? அந்த இரவில் ஒரு முறை கூட சிவனை நினைச்சால் போதும். அந்த இரவு முழுக்க விழித்திருந்தால் பாவங்கள் கரையும். ஆன்மீக ரகசியம். மகா சிவராத்திரி என்பது ஒரு விழா மட்டுமில்ல, இது நம்முள் இருக்கும் அகந்தைக்கோ. இது அறிவு எழும் இரவு. சிவன் என்ன அர்த்தம்? அழிவும் அதே சமயம் புத்துணர்ச்சியும். அந்த இரவு நம்ம மனசு அமைதியா இருந்தா நம்முள் இருக்கும் தீய எண்ணங்கள் எல்லாம் கரையும். அதனாலதான் நோன்பு இருக்கிறோம், ஜாகரணம் இருக்கிறோம், ஓம் நம சிவாய ஜபிக்கிறோம். இன்று கோயில்களில் என்ன நடக்கிறது? மகா சிவராத்திரி அன்று 4 கால பூஜை, பால், தேன், இளநீர் அபிஷேகம், ருத்ரம் பாராயணம், லிங்கோத்பவ அர்ச்சனை. இரவு 12 மணிக்கு நடக்கும் பூஜை ரொம்ப முக்கியம். முடிவுரை. நண்பர்களே, மகா சிவராத்திரி என்பது ஒரு புராண கதை மட்டுமில்ல, அது ஒரு ஆன்மீக அனுபவம். உலகத்தை காப்பாற்ற விஷம் குடித்த சிவன், அகந்தையை அழிக்க அக்னி தூணாக நின்ற சிவன், அறியாமையான வழிபாட்டையும் ஏற்ற சிவன். அவரை நினைக்க ஒரு இரவு போதும். இந்த மகா சிவராத்திரி நம்ம வாழ்க்கையையும் மாற்றட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஓம் நம சிவாய என்று கமெண்ட் பண்ணுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல இன்னொரு தெய்வீக கதையில சந்திப்போம். ஓம் நம சிவாய.